முன்னோர் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு. இன்று ஆணி அமாவாசை. பித்ரு சாபம் நீங்க மறவாமல் முன்னோர்களை வழிபடுங்கள். அமாவாசை என்பது நம் வழிபாடுகளில் மிக முக்கியமான நாள். அமாவாசை முன்னோர்களை வழிபடுவதற்குரிய நாள். மாதந்தோறும் வருகிற அமாவாசையில் தர்ப்பணம் முதலான காரியங்கள் செய்து முன்னோர்களை ஆராதித்து அவர்களை வணங்கினால் நாமும் நம் சந்ததியினரும் வளமுடன் வாழ்வோம் என்பது உறுதி. முக்கியமாக பித்ரு சாபம் இல்லாமல் பெருமகிழ்வுடன் வாழலாம் என்கின்றனர். இந்த வருட ஆணி அமாவாசையானது வெள்ளிக்கிழமை வருவதால் சிறப்பு வாய்ந்த நாளாக அமைகிறது. அமாவாசை தினத்தில் முன்னோர்களை வழிபடுவதும் அவர்களுக்கு படையலிடுவதும் நம் குலத்தை காக்கும், குடும்பத்தை மேம்படுத்தும், சந்ததியை சிறக்க செய்யும். முன்னோர் வழிபாடு என்பதும் குலதெய்வ வழிபாடு என்பதும் மிக மிக முக்கியம். முன்னோர்களுக்கு ஒரு வருடத்திற்கு 96 தர்ப்பணங்கள் செய்ய வேண்டும் என்கிறது தர்மசாஸ்திரம். மாதந்தோறும் வருகிற அமாவாசை, ஒவ்வொரு தமிழ் மாத பிறப்பு, கிரகண காலங்கள், திதி, புரட்டாசி மகாலயபட்சத்தின் 15 நாட்கள் என 96 தர்ப்பணங்கள் செய்ய வேண்டும். அந்த வகையில் ஆணி மாத அமாவாசை நாளன்று முன்னோர்களுக்கு ஆராதனை, தர்ப்பணம் முதலான காரியங்கள் செய்தால் பித்ருக்களின் ஆசையை பெறலாம். ஆணி மாத அமாவாசை தினத்தில் முன்னோர்களின் படங்களுக்கு பூக்களிட்டு அலங்கரித்து நமஸ்கரித்து குடும்பத்தினர் அனைவரும் சேர்ந்து பிரார்த்தனை செய்ய வேண்டும். முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து எள்ளும் தண்ணீரும் விட வேண்டும். அமாவாசை நாளில் திதி, தர்ப்பணம் போன்றவற்றை தர இயலாதவர்கள் வீட்டிலேயே முன்னோர்களை வழிபட்டு கருப்பு மற்றும் வெள்ளை எள் கலந்த சாதத்தை காகங்களுக்கு உணவாக வைப்பதால் முன்னோர்களுக்கு திதி அளித்த பலன் உண்டாகும். அமாவாசை நாளில் நம் முன்னோர்களை நினைத்து காகத்துக்கு உணவிடுவதை வழக்கமாக கொண்டிருக்கின்றோம். அமாவாசை நாளில் மறக்காமல் முன்னோர் வழிபாட்டை செய்து காகத்திற்கு உணவிட்டு முன்னோர்களின் ஆசையை பெறுவோம். அதேபோல மாலையில் வாசலில் மாவிலை தோரணம் கட்டி குலதெய்வ படத்துக்கு பூக்கள் வைத்து அலங்கரித்து குலதெய்வத்துக்கு பொங்கலிட்டு புடவை, ஜாக்கெட், பழங்கள், மங்கள பொருட்கள் வைத்து வணங்க வேண்டும். அந்த புடவை முதலான மங்கள பொருட்களை யாரேனும் சுமங்கலிக்கு வழங்க வேண்டும். இவ்வாறு செய்வதால் இதுவரை தடைப்பட்டிருந்த மங்கள காரியங்கள் இனிதே நடந்தேறும். இல்லத்தில் ஒற்றுமையும் சந்தோஷமும் குடிகொள்ளும். ஆணி அமாவாசை தினத்தில் நம் குலதெய்வத்தை மனதார நினைத்து வணங்கி முன்னோர்களின் ஆசையை பெறுவோம்.